Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,10,500 கன அடியாக நீடித்து வருகிறது. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 1,10,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரியாஸ். இதற்கு முன்பாக மேட்டூர் அணையிலிருந்து நீர்வரத்தும் மற்றும் நீர் வெளியேற்றமும் அதிகரித்திருக்கும் சூழலில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் காவிரி பாயும் இடங்களில் எங்கேனும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதா? தற்போது வரை வருவாய்த்துறை தரப்பில் எத்தகைய அறிவுறுத்தல்கள், எத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? கன அடி நீர் திறக்கப்பட்டு வருவதால் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனை அடுத்து 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது தொடர்கிறது. கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்வதால் அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் இருந்து 1,20,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து நேற்று காலை 8 மணிக்கு 1,05,000 கன அடியாக இருந்த நிலையில் நீர்வரத்து அதாவது பிற்பகுதியை பொறுத்தவரைக்கும் 1,15,000 கன அடியாக அதிகரித்து மாலை 6 மணி வரையில் 1,25,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அங்கு அனைத்துமே தற்போது வெள்ளப்பெருக்கின் காரணமாக அருவிகள் அனைத்தும் மூழ்கி கிடக்கின்றன. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நேற்று முன்தினம் காலை வினாடிக்கு 60,000 கன அடியாக இருந்து தற்போது 1,05,000 கன அடியாக அதிகரித்து மாலையில் பொறுத்தவரைக்கும் 1,10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு பொறுத்த வரைக்கும் நீர் வரத்து எந்த அளவுக்கு வருகிறதோ அதே அளவிலான நீர் வரத்து தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மேட்டூர் அணை தன்னுடைய முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருக்கு. இந்த சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய நீர்மின் நிலையங்கள் வழியாக 18,000 கன அடி தண்ணீரும் உபரி நீர் போக்கி அதாவது 16 கண் மதகுகள் வழியாக 92,000 கன அடி தண்ணீரும் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு 500 கன அடி தண்ணீரும் தற்போது திறக்கப்படுகிறது. அணையிலிருந்து 1,10,500 கன அடி தண்ணீர் திறப்பின் காரணமாக காவிரியில் பொறுத்தவரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பா வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மேட்டூரில் இருக்கக்கூடிய சங்கலி முனியப்பன் கோவில் அருகே இருக்கக்கூடிய கரையோர பகுதி பொறுத்த வரைக்கும் பருத்தி, சோளம், வாழை, தென்னை மரங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கு. காவிரியின் வெள்ளப்பெருக்கின் காரணமாக 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது தொடர்கிறது. அதே போல நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் ஜடற்பாளையம் ஆகிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. அதே போல குமாரபாளையம் ஆற்றில் ஆங்கில ஆட்சியில் கட்டப்பட்ட பழமையான பாலத்திற்கு போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அதிகப்படியான நீர்வரத்து அதாவது 1,10,000 கன அடியை சந்தித்துள்ளது காரணமாக காவேரியில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்.